அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னைய தினத்தந்தியுடைய டேட் என்னென்னா 3/6/2026 புதன்கிழமைங்க. சரிங்களா? இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல, வாங்க சால்வ் பண்ணலாம். 1. இதை மதியால் வெல்லலாம் என்பர். இதை மதியால் வெல்லலாம் அப்படின்னா விதியை கூட மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மதி கூட விதியால் வந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. 2 மேலேருந்து கீழே என்ன உறுதி, ஸ்ட்ராங்காக இருக்கிறத தீலேருந்து ஆரம்பித்து சொல்லணும்னா திடம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 3 இடம் வந்து வளம் என்ன உலக உருண்டையை தோளில் சுமக்கும் கிரேக்க மற்றும் ரோம் புராண வீரர். கிரேக்கன்னு சொல்லிட்டாங்க. கிரேக்க வீரர் அப்படின்னா கிரேக்க மற்றும் ரோமானிய வீரர் அப்படின்னு பார்த்தா ஹெர்குலஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். பதில் என்ன? ஹெர்குலஸ். ஹெர்குலஸ். ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே என்ன ராமகிருஷ்ண டேஷ் மறைந்த கர்நாடக அரசியல்வாதி. ராமகிருஷ்ண ஹெக்டே. ஓகே. 4 மேலேருந்து கீழே என்ன இந்த கமல் படத்தினால் குகைகள் பிரபலமானன. கொடைக்கானலில் உள்ள குணா கேவ்ஸ். குணா குகை வந்து இந்த படத்துக்கு அப்போ தான் குணா கேவ் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ வந்து டெவில்ஸ் கிச்சன் இப்போ கூட ஒரு படம் வந்துச்சு, மஞ்சுமால் பாய்ஸ். அதுவும் இந்த கொடைக்கானல் மலை ஸ்டோரிஸ் ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ ஆபத்தான இடங்களில் கவனமாக செல்லும். 7 இடம் வந்து வளம் என்ன ஓமத்தில் தீ வளர்க்கும் இடம். ஹோமம் வளர்க்காங்கன்னா அதை தீ வளர்க்கக்கூடிய இடம் வந்து ஹோம குண்டம்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே என்ன எழுதோம்? குண்டம் மட்டும் எழுதோம். சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்ன கொள்கலன் இல்லைன்னா மண் பாத்தியம் இல்லைன்னா என்னன்னு சொல்லலாம் மண்பாண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இங்கே என்ன எழுதும்? மண் பாண்டம். பாண்டம்னா பாத்தியம் இல்லைன்னா கொள்கலன் அப்படின்னு சொல்லக்கூடியது. 6 மேலேருந்து கீழே என்ன தமிழ்நாட்டின் பாரம்பரிய நாட்டுப்புற பாட்டு மற்றும் ஆட்டம். அது என்னென்னா கும்மி தாங்க. நம்ம தமிழக கலாச்சாரத்தில் அழிஞ்சிட்டு வந்துட்டு இருந்த கலாச்சாரத்தை பழையடையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கும்மியை வந்து பெண்கள் வந்து கைத்தட்டி இந்த ஆடக்கூடியது. இதை வந்து முன்னால் பூ கும்மி, குலவை கும்மின்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லி கொண்டாந்துட்டு இருக்காங்க. ஓகேங்க. 8 இடம் வந்து வளம் என்ன வானம், ஸ்கை. வானத்தை வான் சொல்லலை, இங்கே 4 இடத்து இருக்கனால ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? 9 இடம் வந்து வளம் என்ன 9 இடம் வந்து வளம் இல்லை. 10 வளம் வந்து இடம் இருக்கு. ஒரு நடிகை டேஷ் மோத்வானி. டேஷ் மோத்வானி அப்படின்னா ஹன்சிகா மோத்வானின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்க. 9 மேலே இருந்து கீழே என்ன காய்ந்த முச்சிய இலை இல்லைங்க ஓலை. நல்லா கேட்டுக்கோங்க. காய்ந்த முச்சிய இலைன்னு சொல்லியிருந்தால் சருகு இல்லைன்னா மடல்னு சொல்லலாம். ஓலைன்னு சொல்லியாச்சுன்னா அப்போது என்னன்னு சொல்லலாம்? காய்ந்த ஓலை. காவோலை. காவோலைன்னு காய்ந்த ஓலை. ஓகேங்க. 13 வளம் இருந்து இடம் என்ன தேநீர் தயாரிக்க தேவை. டீ போடுறதுக்கு என்னெல்லாங்க வேணும்? தண்ணி, பால், சீனி, கடைசியாக என்ன தேவை? தேயிலை. சரிங்களா? பதில் என்ன? தேயிலை. சரிங்க. 12 இடம் வந்து வளம் என்ன அசோகர் புத்த மதத்தை தழுவ காரணமாக போர் நடந்த இடம். அசோகர் வந்து கலிங்கத்து போரில் வந்து அவர் மனசு விட்டுடுச்சு, இவ்வளோ கொலை பண்ணுறோமே அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் இதில் வந்து அரசாட்சியிலேருந்து புத்த மதத்தை தழுவி போயிட்டார். ஸோ கலிங்கத்து போர். ஸோ பதில் என்ன? கலிங்கம்.
12 மேலேருந்து கீழே என்ன கேல ஆரம்பிச்சுக்குங்க. டேஷ் 20க்கு மாடலில் மற்றவை எவை? இது திருக்குறளுங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி, நல்லா கேளுங்க, கேடில் விழுச்செல்வம் கல்வி 20க்கு மாடலில் மற்றவை எவை? கல்வி தாங்க ஒருத்தருக்கு எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கும். கல்வி தான் தேவை, அனைவருக்கும் தேவையானது கல்வி. நானும் அவர் குரலாக சொன்னது பொருட்பாலில் வந்து சொன்ன பொருட்பால் அதிகாரத்தில் வந்தது. சரிங்களா? திருக்குறளில் வரக்கூடியது. 15 கீழேருந்து மேலே என்ன? சொல்லவோ செய்ய முடியாத நிலை. என்ன சொல்லவோ என்னவும் செய்ய முடியாத நிலையாக இருக்குது. தர்ம டேஷ்னு கொடுத்துட்டாங்க. தர்ம சங்கடமான நிலையில் எதுவும் சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாத நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சங்கடம். ஓகேங்க. 14 இடம் வந்து வளமை. நகல் அல்ல. நகல்னால் டூப்ளிகேட்டு. நகல் அல்ல, டூப்ளிகேட்டு கிடையாது. அப்போ ஒரிஜினலு. ஒரிஜினலுக்கு என்னது? அசல். அசல்னா ஒரிஜினல். 14 மேலேருந்து கீழே என்ன? தகுதி. சிலருக்கு தகுதி பார்த்து பழகுதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தஸ்து பார்த்து பழகுதான்னு சொல்லுவாங்க. இந்த ஆமாம், அந்தஸ்து இருக்குது. தகுதி. ஓகேங்களா? அந்தஸ்து அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 20 வலமிருந்து இடம் என்ன? பொருள். பொருள்னா அதுக்கு அர்த்தம் இல்லைன்னா உடைமை, இந்த ரெண்டுமே சொல்லக்கூடியது. ஆனால் இஸ்ஸு வந்துருக்கங்க. வஸ்து அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குங்க. வாஸ்து இல்லைங்க, வஸ்து. வஸ்துன்னா பொருள். கடையில் போய் வாங்கக்கூடிய ஜாமானை சொல்லக்கூடியது. இல்லைன்னா அதுக்கு அர்த்தத்தை சொல்லக்கூடிய வார்த்தை வஸ்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 16 இடம் வந்து வளம் என்ன? கந்தா டேஷ் என்பர். கந்தா, கடம்பா, கதிவேலா, கார்த்திகை மைந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கே கடம்பா மட்டும்தான் எழுத போகிறோம். முருகா. 16 மேலேருந்து கீழே. அழுதால் வருவது. எல்லாம் அழுதிங்கன்னா என்ன வரும்? கண்ணில் வந்து கண்ணீர் வருங்க. பதில் என்ன? கண்ணீர். 21 வலமிருந்து இடம் என்ன? டேஷ் தலைவாசல் மிதியாதே. அவையா சொன்னாங்க. யாரோட தலைவாசல் மிதிக்காதீங்க? மதிக்காதவங்க தலைவாசல் மிதியாதீங்க. மதியாதா தலைவாசல் மிதியாதே. இது அவையா வந்து எதில் சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி வெண்பா அப்படிங்கிறதுல சொன்னாங்க. ஓகேங்க. 19 இடமிருந்து வலம் என்ன? வியாபாரம், பிஸ்னஸ். அதை நீங்கள் என்ன வேர்டில் சொல்லுவீங்க? வணிகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 17 மேலேருந்து கீழே என்ன வரும்? தட்சணை. உண்டியலில் போடுறது. தட்சணை கொடுக்குறது இல்லை உண்டியலில் போடுறது என்னன்னு சொல்லலாம்னா காணிக்கை கொடுப்போம்னு சொல்லுவோம். காணிக்கை, டொனேஷன். சரிங்களா? 18 மேலேருந்து கீழே. உதிரும் பூத்து நன்கு விரிந்து உதிரும் பருவத்தில் உள்ள பூ. பூ வந்து உதவக்கூடிய கண்டிஷனில் இருக்குது அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப-ல-இம்-பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு வேர்டு சொல்கிறாங்க. 2ஆம் இடத்து இம் இருக்கனால செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. பூ வந்து அப்படி காஞ்சி உதவக்கூடிய கண்டிஷன்ஸில் இருக்கிறத செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி இதுங்க 11 வலமிருந்து இடம் என்ன? மேலேருந்து கீழே பார்ப்போம். முதல்ல மூச்சு இருக்கும் வரைக்கும் இது இருக்கும். நம்ம மூச்சு விடுற வரைக்கும் நம்ம உடம்புல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உயிர் இருக்குங்க. 11 வலமிருந்து இடம் என்ன? ஆடை. ஆடையை என்னன்னு சொல்லுவீங்க? உடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள பதிலுங்க. தப்பாக சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற 6 வித்தியாசங்களையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.